ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ட்ரேடிங்கோட மெயின் இது நம்ம என்னென்ன பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது வேறு எதுவும் இல்லை, கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்னை தான் நம்ம அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த இதில் சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈக்விட்டிக்கு ஓகே. ஆனால் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகும்னா எக்ஸ்பெரி வரும். எக்ஸ்பெரிக்கு வந்து நம்ம க்ரீக் பார்க்கணும். இப்போ நம்ம க்ரீக் பார்க்கணும்னா ஒரு சரிங்க, க்ரீக் எப்படி பார்க்கணும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து டேட் வந்து ஜூன் 14 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு. ஆனால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயும் டெரிவேட்டிவ்ஸில் வந்து எக்ஸ்பெரி வந்து சீக்கிரம் இருந்ததுன்னா நமக்கு வந்து தீட்டா எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால நான் எப்பயுமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி ட்ரேட் எடுப்பேன்னா, இப்போ இந்த மந்த் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்தோட மந்த்லி எக்ஸ்பெரியில் தான் நான் ஆப்ஷன்னே ட்ரேட் எடுப்பேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஆப்ஷனில் நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், க்ரீக்ஸ்க்கு போகிறேன். இப்போ க்ரீக்ஸில் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து தீட்டா எஃபெக்ட் தான் பார்க்கணும். தீட்டா எஃபெக்ட்டுங்கிறது என்னன்னா, இப்போ வந்து சார்ட் பாருங்கள். இப்போ தீட்டா எஃபெக்ட்டுங்கிறது வந்து இப்போ வந்து 23,441 இருக்குது. ஆனால் இப்போ நம்ம தீட்டா எஃபெக்டில் எப்படி காட்டோம்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸில் காட்டும். இங்கே பாருங்க, -6. இப்போ வந்து நம்ம புட் வந்து எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், தீட்டா எஃபெக்ட் வந்து -6.5 இருக்குன்னா அது எப்படின்னா இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் மந்த் நம்ம 25 எடுக்கிறோம்னா எத்தனை ஒர்க்கிங் டேஸ்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிடுங்க. ஒர்க்கிங் டேஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே வர ப்ரீமியமோட ரேட்டை வந்து இந்த தீட்டா எஃபெக்டோட நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக வரும். அப்படின்னா இன்றைக்கி நம்ம எடுக்கிற ட்ரேட் வந்து இப்போ 336 இருக்குன்னா ஒரு நாளைக்கு -6 பாயிண்ட் வந்து நமக்கு ஆப்ஷனில் வந்து ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் தீட்டா எஃபெக்ட். ஆனால் டெல்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெல்டாங்கிறது என்னென்னா, இப்போ வந்து இதில் வந்து 23,440 பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறது வந்து 23,300 நம்ம எடுக்கிறோம்னா, இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு 10 பாயிண்ட், இப்போ வந்து 40லேருந்து 420 வருதுன்னா இதில் வந்து நமக்கு 20 பாயிண்ட் குறையும். ஆனால் நமக்கு வந்து இப்போ ஆப்ஷனில் வந்து நமக்கு 20 பாயிண்ட் ஏறாது. அது எப்படின்னா, இப்போ 20 பாயிண்ட் குறையுதுன்னா 20 இன்ட்டு இப்போ வந்து 23,200 தான் நம்ம எடுத்துருவோம். இப்போ வந்து அதில் வந்து -0.38 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ வந்து நமக்கு 20 பாயிண்ட் இதில் இறங்குதுன்னா நமக்கு வந்து அதில் 20 இன்ட்டு 0.38 போட்டோம்னா ஒரு வேல்யூ வரும். இப்போ வந்து நம்ம என்ன வேல்யூ வரும்னா 20 இன்ட்டு 0.38. அப்போ வந்து நமக்கு ப்ரீமியமில் வந்து 7 ரூபா 7.6 பைசே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் டெல்டா எஃபெக்ட். அதேமாதிரி காமா எஃபெக்ட்னா என்னன்னா, இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வால்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போனா ஃப்ளக்சுவேஷன், இப்போ மேலே கீழே எவ்வளோ சீக்கிரம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்குறது தான் காமா எஃபெக்ட். அது வந்து 0.02 நமக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. அப்படின்னா இப்போ மூவ்மெண்ட் இதில் ப்ரைஸில் வந்து நார்மல் சார்ட்டில் வந்து இப்போ உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து 50 பாயிண்ட் மூவ் ஆனாலும் உங்களுக்கு வந்து இதில் வந்து மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கும். அதுதான் டெல்டா, தீட்டா, காமா. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட சார்ட்டை தான் பார்க்கணும். ப்ரைஸ் ஆக்ஷனோட சார்ட்டை நீங்கள் பார்க்குறப்ப என்னென்னா, இதில் வந்து வேரியஸ் பேட்டர்ன் இருக்குது, ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன், அந்த மாதிரி. இப்போ நீங்கள் அது எல்லாமே பார்த்து நீங்கள் எடுக்கிறப்ப இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் மந்த் இதுதான் யூஸ் பண்ணுறோம். அதனால நீங்கள் வந்து இங்கே 5 மினிட்ஸ் வச்சுக்க தேவையில்ல, 1 டே வச்சுக்கலாம். இப்போ 1 டே வச்சுங்கன்னா பாருங்கள், இப்போ லாஸ்ட் இதில் வந்து நான் சேனல் பேட்டர்ன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நல்ல ஒரு சூப்பர் சேனல் பேட்டர்னில் தான் இருக்குது மார்க்கெட். இப்போ இதாகிட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு 5 to 6 மந்த்தாக. ஆனால் இந்த இடம் பிரேக் ஆகி நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் இல்லை. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு கன்சால்டேஷன் ஆகுது. கன்சால்டேஷன்னா மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வராமல் ஒரு இதில் இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் இருக்குது. இப்போ இவ்வளோ இது இப்போ கீழே இப்போ இதாகி இங்கே வந்து கீழே உங்களுக்கு வந்து பிரேக் ஆனால் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதேமாரி மேலே பிரேக் ஆனாலும் உங்களுக்கு மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி வந்து 4 to 5 days வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனில் இருக்குது. அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டான்னு கண்டுபிடிக்க முடியாமல். அதனால நீங்கள் வந்து மெயினாக இதை தான் பார்க்கணும். மோஸ்ட்லி நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் இருக்கிறதுனால நீங்கள் டேவே யூஸ் பண்ணீங்க, அது 1 hour அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு டே யூஸ் பண்ண